ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஒண்டர்ஃபுல் லைஃப். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சூப்பர் அண்ட் ப்ளசண்ட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடியிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற அப்பாவோட குலசாமி கோயிலுக்கு தான் நான், அப்பா, அம்மா, அண்ணா ஃபேமிலி எல்லாரும் போயிருந்தோம். வீட்டில் இருந்து காலையில் 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். 1 hour ட்ராவல் தான். அப்பயே காலையில் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. தூத்துக்குடி டு ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து உள்ள கிராமத்துக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் போகணும் குலசாமி கோயிலுக்கு. ஆந்திவேல ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இங்கே நவ திருப்பதி அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ஒரு 9 ஸ்தலங்கள் இருக்குது. பக்கத்தில் தான் இருக்கும். அதில் முதல் ஸ்தலமான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பெருமாள் வந்து ஒவ்வொரு அவதாரத்துலேயும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கோயிலே வந்துட்டு அந்த கோயில் அடுத்த கோயில்களுக்கு போகிறதுக்கான ரூட்டும் அந்த கோயிலோட டைமிங்கும் வந்து இங்கே போர்டில் மென்ஷன் பண்ணி முன்னாடி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். ஸோ இதுவே சனிக்கிழமை வந்திருந்தோன்னா இவ்வளோ ஃப்ரீயாலாம் சாமி பார்த்துருக்க முடியாது. கோயிலில் கொலுவெல்லாம் வச்சுருந்தாங்க. அபிஷேகம், அலங்காரம், தீபாரதனைன்னு சொல்லி பெருமாளோட ரொம்ப நல்ல தரிசனம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் எங்களுக்கு கிடச்சிது. கோயிலோட என்டையர் ஏரியா வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கல்தூண் கட்டடம் தான். சவுத் சைடில் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோயில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். பசங்கள்லாம் அந்த மண்டபத்துக்குள்ளே வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த எக்கோ சவுண்ட் கேட்குறத என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எந்த கோயிலுக்கு போனாலுமே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்லாம் வேறு வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்படி ஒரு கோயிலுக்கு வந்துட்டு எந்த டிக்கெட்டுமே வாங்காமல் ஒருத்தர் தள்ளாமல் ரொம்ப அழகாக நிதானமாக தீபாரதனெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இந்த பக்கத்தில் ஒரு தூண் மண்டபத்தில் நின்ற கோலத்தில் ஒரு பெருமாள் இருக்காங்க. ஆஞ்சநேயர் எல்லோரும் உள்ளே இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள தூணில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ராமர் லக்ஷ்மணன் என்ட்ரன்ஸில் வில்லேந்து நிற்கிற மாதிரியும் உள்ள ஃபுல்லாக குதிரை படை, யானை படைன்னு சொல்லி ஒவ்வொரு தூண்லையுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு தூணுமே எந்த டேமேஜும் ஆகாமல் இப்போ ரீசெண்டாக கட்டின பில்டிங் மாதிரி இருந்தது. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷனே அவ்வளோ அழகாக இருந்தது. சாமியோட அபிஷேக மஞ்சள், அபிஷேக பால், துளசி இலை, கற்கண்டுன்னு சொல்லி நல்ல பிரசாதமும் எங்களுக்கு கிடைச்சிது. காலையில் பெருமாளுக்கு அலங்காரத்தோட முதல் பூஜை, நல்ல சூரிய வெளிச்சத்தில் கோபுர தரிசனம்னு சொல்லி இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. 8:30க்கெல்லாம் எங்கள் ஊர் சைட் வெயில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அதே டைம் கொஞ்சம் பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கரும்பு ஜூஸ் கடையில் போய் ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே ஸ்ரீவைகுண்டத்துலேயே வந்துட்டு குலசாமி கோயிலுக்கு தேவையான மாலை, தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது ஸ்ரீவைகுண்டத்தோட ஆற்று பாலம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ இந்த பாலம்லாம் தண்ணியில் முங்கிருச்சு. நம்ம ஊர் சைடு தான் க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு அழகாக நல்லா கிராமங்கள்லாம் நிறைய இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்கன்னு நினச்சா இந்த பக்கமும் இருக்கிற தண்ணியை வச்சு இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கீழடியில் ரிசர்ச் பண்ணி பழைய கற்காலம் கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஏரியாலே வந்துட்டு ரிசர்ச் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஒரு 5-6 கிராமங்கள் தாண்டி வல்லக்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு குலசாமி கோயில் இருக்குது. இந்த ஏரியாஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சு. இடையிலே வந்துட்டு பாருங்கள் மயிலெலாம் கிராஸ் ஆச்சு. ஒரு 20 இயர்ஸ் பேக்லாம் இந்த கோயிலுக்கு வர்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எந்த ரோடு வசதியும் கிடையாது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவ்வளோவா கிடையாது. ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து நடந்து தான் வரணும், இல்லைன்னா டாக்ஸி பிடிச்சி தான் வரணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போல்லாம் கோயிலுக்கு வர்ற வழியில்
அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய போர்டெல்லாம் வச்சு நம்ம எந்த வெஹிக்கிளில் வர்றோமோ அதுலேயே வந்துட்டு கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வர்ற மாதிரி ரோடு ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நான் வரல, நீங்கள்லாம் போயிட்டு வாங்கன்னு சொன்ன அம்மாவையும் நைட்டி போட்டிருந்தாலும் ஓகே, சாமி ஒன்றும் கோச்சிக்காது, வாங்க போகலான்னு சொல்லி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே கோயில் வந்து ரீச் ஆகிறதுக்கே மணி 11 ஆயிடுச்சு. ஸோ வந்ததுமே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ பிளான் பண்ணி தான் வந்தோம். இந்த மாதிரி கோயிலில் வந்துட்டு இங்கே உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னப்போ எல்லாருமே வேண்டான்னு சொன்னாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வெளியில் போகிறோம், கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கம்பல் பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் ஒரு ஆலமரத்து அடியில் வந்துட்டு ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து இந்த இட்லியும் தக்காளி சட்னியும் எனக்கு உனக்குன்னு சொல்லி அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். குட்டீஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஆளுக்கு 2 இட்லி வந்து சேர்த்து சாப்பிட்டோம். நாங்கள் கோயில் பக்கத்தில் வந்துட்டு சாப்பாடு கடை, டீ கடை எதுவுமே இருக்காது. ஸோ காஃபி முதற்கொண்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். இனி ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா வெளியில் போனால் கண்டிப்பாக ஒரு டைமாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடணும்னு நினச்சிருக்கோம். ஏன்னா கடையில் நம்ம எப்போ வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி சாப்பிட்ற ஃபீலெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் இந்த கோயிலில் ஐயனாருக்கு நேர்த்திக்கடனா பங்குனி உத்தரத்தப்ப இந்த மாதிரி குதிரெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. பங்குனி உத்தர டைமில் எங்கள் கோயிலுக்கு அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ அந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல் காடு. எந்த ஊரில் இருந்தாலுமே அந்த உத்தரத்தப்ப வந்துட்டு கொலசாமியை பார்க்குறதுக்கு இங்கே வந்துடுவாங்க. எல்லா பங்குனி உத்தரத்துக்குமே அப்பா இங்கே வந்துடுவாங்க. நமக்கு இந்த பங்குனி உத்தரம் இதெல்லாம் கணக்கு இல்லை. எப்போ எல்லாம் ஃபேமிலியில் ஒன்றா மீட் பண்ணுறோமோ ஸோ தோணுச்சுன்னா இங்கே கிளம்பி வந்துடுவோம். கோவில் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நார்மல் டேஸில் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ முக்கியமான நாட்களில் மட்டும் வந்து சாமிக்கு பூஜை வச்சுட்டு போயிடுவாங்க. லீவு நாட்களில் நம்ம இந்த மாதிரி ஃபேமிலியாக வர்றோம் அப்படின்னா கோவில் பூசாரிக்கு முன்னக்கூட்டியும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோன்னா கோவில் பூசாரி நமக்கு முன்னாடியே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருவாங்க. நாம் வந்ததுக்கப்புறம் சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை இதெல்லாம் செஞ்சுப்பாங்க. என்டையர் ஃபேமிலியும் ரொம்ப திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயே ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். கோவிலை சுற்றி நிறைய மாந்தோப்பு, விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது. ஸோ அங்கே போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு குட்டீஸை கூட்டிகிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டேன். இந்த மாந்தோப்புக்குள்ளே நிறைய மயிலெலாம் உள்ளே படுத்திருந்துச்சு. ஸோ நாங்கள் வரவும் லைட்டாக சவுண்ட் கேட்கவுமே எல்லாமே எழுந்திரிச்சு ஓடிடுச்சு வேகமாக. எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுச்சு. ஸோ நானும் இந்த என்டையர் மாந்தோப்பையும் சுற்றி சுற்றி பார்த்தேன், ஏதாவது ஒரு பிஞ்சு மாங்காவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் ஒன்றுமே கிடைக்கல, இந்த பக்காங்கோட்டை தான் கிடச்சிது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நானும் எங்கள் அஸ்வினும் உடச்சி சாப்பிட்டோம். என்னோட இந்த வீடியோவில் இன்னும் நிறைய இடங்களில் ரொம்ப அழகாக வீடியோ எடுத்து கொடுத்த எங்கள் அஸ்வினுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் இங்கே சொல்லிக்கிறேன். கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி பெரிய குளம் ஒன்று இருக்குது. இது ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் மழை டைமில். இப்போ இங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் வற்றி போய் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே நிறைய கொக்கு, வாத்து இதெல்லாம் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஒரு 2:30 பக்கம் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். லஞ்சுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல, கண்டிப்பாக ஹோட்டல் தான். ஸோ இந்த ரூட்டில் வந்துட்டு இந்த ஏபி அர்ணா ஹோட்டல், இங்கே வந்துட்டு வெஜ்ஜு சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவோம். மாஸ்டர் பரோட்டா போடுறத பார்த்தோன்னே ஆஹா மீல் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். பட் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு, எங்களோட முடிஞ்சிருச்சு லஞ்சு. ரொம்ப பசியோட சூப்பரான ஒரு வெஜ் மீல் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். குலசாமி கோயிலேருந்து ரிட்டர்ன் ஆகுறப்போ இந்த நவ திருப்பதியில் ஒரு 2 பெருமாள் கோயிலுக்காவது போயிட்டு போகணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் இதுவே கொஞ்சம் டயர்டாயிட்டோம். ஸோ அதனால் போதும், சாமி நல்லா திருப்தியாக கூப்பிட்டாச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆந்தி வேலை தூத்துக்குடி பைபாஸ் ரோட்டில் இருக்கிற வெங்கடேஸ்வரா காஃபி பாரில் வந்துட்டு டீ சூப்பராக இருக்கும். இங்கே சிம்பிளாக ஒரு டீ பிரேக்கும் எடுத்துகிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.